போலீஸை எதிர்த்து கேள்வி கேட்டாலே அடிப்பீங்களா? திஸ் இஸ் டே 15 ஆஃப் கதை கேட்க ரெடியா பசங்களா. நீங்க வீடியோல பாக்குற இந்த பையனோட பேரு நஃபில். நஃபில் வீட்ல சின்னதா ஒரு ஃபேமிலி இஷ்யூ நடந்திருக்கு. இதுக்காக நஃபில விசாரிக்கிறதுக்காக எண்ணூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல பிசி சூர்யா வந்து நஃபில தரையில உட்கார சொல்லியிருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி நஃபிலால தரையில உட்கார முடியாது. ஏன்னா அவர் காலில் சின்னதா ஒரு பிராக்சர் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் பிசி சூர்யா உட்காரான் மயிறு அப்படின்னு சொல்லிட்டு நஃபில வந்து தகாத வார்த்தையில பேசியிருக்காரு. இங்க நீங்க ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணணும். நஃபிலுக்கு 21 வயசு தான் ஆகுது. அவர் காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு நஃபிலோட அம்மா நஃபில பாக்குறதுக்காக எண்ணூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. இருந்தாலும் அங்க இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் யாருமே நஃபில பாக்குறதுக்கு அவங்க அம்மாவை அலோவ் பண்ணல. ஏன் எங்க அம்மாவை பார்க்க விட மாட்டேங்கன்ட்டு நஃபில் கொஸ்டின் ரைஸ் பண்றாரு. நீ என்னடா என்னையவே கேள்வி கேட்கிறன்ட்டு பிசி சூர்யா அவரை கண்ணத்துல அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அங்க இருந்த எஸ்ஐ ராகவேந்தரும் சேர்ந்து நஃபில அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு 10ல இருந்து 15 போலீஸ் ஆபீசர்ஸ் நஃபில ஒரு இருட்டான ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் பைப்பை வச்சு அடிக்கிறாங்க, லத்திய வச்சு அடிக்கிறாங்க. இப்படி அடிச்சு அவங்க உடம்புல பல இடங்கள்ல காயம் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாமே விசாரணைங்கிற பேர்ல கூட்டிட்டு போய் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் நான் மீடியாட்ட எக்ஸ்போஸ் பண்ணுவேன்ட்டு நஃபில் சொல்லியிருக்காரு. மீடியாவால ஒரு மயிரே புடுங்க முடியாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உன் மேல கஞ்சா கேஸ் போட்டு இப்பவே என்னால உன்னை உள்ள தள்ள முடியும்ட்டு அங்க இருந்த போலீஸ் ஆபீசர் சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு சட்டத்தை மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்க சிச்சுவேஷன்ல எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு நஃபிலோட அம்மாட்ட பேப்பர்ல சைன் வாங்கி எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப இதை வந்து இவர் மீடியாவை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. யூடியூபர் வாசன் வந்து இதை பத்தி ஸ்டோரியில போட்டிருக்காங்க. அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகி கமெண்ட்ல வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரை டேக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பான முறையில அந்த எண்ணூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த பிசி சூர்யா அஸ் வெல் அஸ் எஸ்ஐ ராகவேந்தர் 2 பேருமே சஸ்பெண்ட் பண்ணப்படணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஒரு கோரிக்கையா இருக்கு. விசாரணைங்கிற பேர்ல போலீஸ் பண்ற இப்படி ஒரு அராஜகமான செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.